மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in the heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in the earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as you forgive your debtors. வசனம் 13. எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Hi friends, நேற்று ஒரு ஜொமோட்டோவில் 2:30 நான் டாப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். டியூட்டி எதுவுமே வரல. 6 மணிக்கு தான் டியூட்டி எனக்கு போட்டாங்க. அந்த டியூட்டியில் கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான மால் விளாட்றதுக்கு போனேன். கஸ்டமர் சாப்பிட கூட கூப்பிடல. இருந்தாலும் சரி நல்லா தான் போச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கீழே உட்காந்து வெயிட் பண்ணேன். கொஞ்சம் பசி அதிகமாக இருந்தது. இப்போ மேலே போய் டீக்கு சமோசா நான் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணேன். அப்போ கார்லேயே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த கல்யாண மண்டபம் பார்த்தா ஏகப்பட்ட வண்டி வந்து வெளியே நின்று இருந்தது கஷ்டப்பட்டு. உள்ள பேக் சைட்லேயும் அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்குது இடம், இருந்தாலும் அந்த இடம் பத்தலை. அப்போ கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணோம். உள்ளேயே வெயிட் பண்ணி திருப்பி வெளியே வந்தோம். வெளியே வந்து திருப்பி எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் வீட்டில் வண்டியை விட்டு அவர் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஸ்ட்ரீட் கிட்ட ஏபி ஸ்ட்ரீட் அது உள்ள ஒரு வீட்டில் வண்டி விட்டு லாஸ்ட்டில் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. லாஸ்ட்டில் கார்னரில் கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருந்தது. அந்த நோட்டு பார்த்திங்கன்னா சந்தேகமாக இருந்தது. இன்றைக்கி போய் பேங்க்கில் போட்டால் தான் தெரியும் அதை பற்றி என்னென்னு. அவர் அந்த நோட்டை கொடுத்தாரு 500 ரூபா. மீதி நான் ஒரு சில்லறை 70 ரூபா கொடுத்தேன். பில் எவ்வளோன்னா 425 ரூபா. அதுக்கப்புறம் ஜொமோட்டோவில் ஒரு 3 ஆர்டர் டெலிவரி பண்ணேன். அதுக்கு ஒரு ஆர்டர் மட்டும் ஸ்விக்கி ஜொமோட்டோ டேக்கோ பெல்னு சொல்லி ஒரு கடையில் போயிட்டு வாங்கிறதுக்கு ஸ்கைவாக்கு போனேன். இப்போ வந்தது வேறு நேம், அது ஒன் ஸ்கையா ஏதோ பேர். அதுக்கு அந்த இடத்துல போய் வாங்க போனால் உள்ள வாட்ச்மேன் ஜொமோட்டோ உள்ளே விளவே மாட்டுறாரு. வெளியே ரோட்லேயே நிப்பாட்டிட்டு வண்டியை அங்கே போய் பிக்கப் பண்ண போனேன் பொருளை. ஒரு பார்சல் டெலிவரி பண்ணுறவர் அவரோட வண்டிக்குள்ளே நிறைய பார்சல்ஸ்லாம் இருக்கனால அவரை மட்டும் உள்ளே விட்டாங்க. வண்டி வெளியே விட்டா விடுங்க, இல்லாட்டி நீங்கள் போங்க, இங்கே நிற்காதீங்க அப்படின்ட்டார். அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஒரு வேர்க்கடலை ரொம்ப சின்னது. அந்த வேர்க்கடலையை சாப்பிட கை தான் வலிக்கும். அந்த வேர்க்கடலையை திருச்சியில் அவங்க விளைய வச்சு எடுத்துகிட்டு வந்து எங்கள் தேவாவுடைய வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. சித்ராவுடைய வீட்டுக்காரர். அதை சாப்பிட்டான். அந்த வேர்க்கடலை சாப்பிட முடியல, அப்படியே சாப்பிடும். ஆனால் வேர்க்கடலை சின்னது தான், ஆனால் உள்ளே இருக்க அந்த விதை வந்து அதே சைஸ் தான். அது எப்படி தான் விளைஞ்சிது, இப்படி இருக்குது விளைச்சல் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சாதம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் எங்கள் அப்பா 2 பேச்சம்பழம் வச்சார் உள்ள. அதுக்கப்புறம் ஃபாஸ்டாக் ப்ளஸ்
பார்க் ப்ளஸ் ஆப்பில் ஒருத்தங்களுக்கு எப்படி ஃபாஸ்டேக் வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அவங்க ஆர்டர் பண்ணாங்க. அட்ரஸ் தப்பாக போட்டுட்டாங்க. அது ப்ளூ டாட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த கொரியரு. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி சீக்கிரமாக குளித்து ரெடி ஆகி, இப்போ ஒயிட் கலர் டை, ஒயிட் கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் பேண்ட், டார்க் ப்ளூ போட்டிருக்கேன். அதில் குளிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் சளி அதிகமாக இருந்தது உடம்புலாம். சேர்ந்தனா அப்படியே ஜலம் போல் வெளியே வந்தது சளி. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. சளி உள்ளே தான் இருக்கக்கூடாது, வெளியே வந்துடுறது நல்லது. இதனால் நம்மளுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சிங் நடக்குதுல, அதனால். என்னாகமம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் வசனம் 1. எரிகோவில் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமான வெளியிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, And the Lord and speak unto Moses in the plains of Moab by the Jordan nearby Jericho, saying. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் காணியாட்சிகளாகிய சுதந்திரத்திலே லேவியர்களுக்கு குடி இருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு, அந்த பட்டணங்களை சூழ்ந்து இருக்கிற வெளி நிலங்களையும் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும். Command the children of Israel that they give unto the living of the inheritance of their pagan cities of the devil, and they shall give also unto the Levites suburbs for the cities around about them. வசனம் 3. அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். And the cities shall they have to dwell in, and the suburbs of them shall be for their city cattle, and for their goodness, and for all this business. வசனம் 4. நீங்கள் லேவியர்களுக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்து வெளி நிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியில் சுற்றிலும் 6000 முழம் உயரத்திற்கு எட்ட வேண்டும். And the suburbs of the cities which they shall give unto the Levites shall reach from the will of the city and outward of the thousands cubits around about. வசனம் 5. பட்டணம் மத்தியிலே இருக்க பட்டணத்தின் வெளிப்புறத்தில் தொடங்கி கிழக்கே 2000 முழு, தெற்கே 2000 முழு, மேற்கே 2000 முழு, வடக்கே 2000 முழு அளந்து விடக்கடவீர்கள். அது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாக இருப்பதாக. And he shall measure from the without the cities, and the east side 1000 cubits, and south side 1000 cubits, and west side 1000 cubits, and north side 1000 cubits. And the city shall be in the midst, there shall be to them suburbs of the cities. வசனம் 6. நீங்கள் லேவியர்களுக்கு கொடுக்கும் பட்டணங்களின் அடையாளங்களுக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி இருக்கிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். Among the cities which
he shall give unto the Levites. There shall be the 6 cities for refuge, which he shall appoint for the manshare, the many flowed tighter, and to them he shall 42 cities. வசனம் 7. நீங்கள் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 42 பட்டணங்களும் அவைகள் சூழ்ந்து நிலங்களும். So shall the cities which ye shall give to the Levites shall be 48 cities. Them shall he give with their suburbs. வசனம் 8. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்தில் இருந்து அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும்போது அதிகமுள்ள இடத்திலிருந்து அதிகம், கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் பிரித்து எடுக்க வேண்டும். அவர் சுதந்திரிக்கும் கொண்ட சுதந்திரத்தின்படி தங்கள் பட்டணங்களிலே லேவியர்களுக்கு கொடுக்க கடவீர்கள் என்றார். And the cities which ye shall give shall be of the possession of the children of the Israel. From them that many ye shall give many, but from them have a few ye shall give few. Everyone shall give these cities unto the Levites according to the inheritance which ye inherit. வசனம் 9. பின்னும் கர்த்தர் மோசேவை நோக்கி, and the Lord speak unto the Moses, saying. வசனம் 10. நீ இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ யோர்தானை கடந்து கானான் தேசத்திலே பிரவேசிக்கும் போது, speak unto the children of the Israel, and say unto them, when he be come over Jordan into the land of Canaan. வசனம் 11. கை பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடையாளங்கள் பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். They shall appoint you cities to be cities refuge for you, that salary many flew titter, which is killed any person at underwards. வசனம் 12. கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்பட முன் சங்கம் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி இருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கப்பட்ட பட்டணங்களாய் இருக்க கடவுது. And they shall be unto the cities for refuge from the avengers, that the man shall die not until these standeth before the congregations in judgment. வசனம் 13. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்கள் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். And of those cities which he shall give, 6 cities shall be have for the refugee. வசனம் 14. யோர்தானுக்கு இப்புறத்திலே 3 பட்டணங்களையும் கானான் தேசத்திலே 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கலப்பட்டணங்களும். He shall give their cities on this side and Jordan, and their cities shall he give in the lands of the Canaan, which he shall be cities of the refuge. வசனம் 15. கைப்பிசைகாய் ஒருவனை கொன்றவன் அவனை அவன் அங்கேயே ஓடி இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் உங்கள் நாடு இருக்கும் பரதேசிக்கும் அந்நியர்களுக்கும் அடைக்கலம் பட்டணமாய் இருக்க வேண்டும். And these 6 cities shall be refuge but for the children of the Israel, and for the stronger, and for the
sojourner among them, that everyone that killed any person unworth many flow titter. வசனம் 16. ஒருவன் இருப்பு ஆயுதங்களால் ஒருவனை வெட்டினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். And if he smite him within the instruments of the iron, so that is he die, he is the murderer. Thus murderer shall surely be put to the death. வசனம் 17. ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேலே எரிகிறதுனாலே அவன் செத்து போனால் கல்லெறிந்தவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். And if he smite him with throwing a stone, wherewith he many said that he did, he is a murderer. The murderer shall surely be put to die. வசனம் 18. ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்தான், ஆனால் அவன் செத்தவனைப் போல் அடித்தவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். And if you smite him with his hands weapon of wood, wherewith he many die, and he die, he is murderer. This murderer shall surely put but to death. வசனம் 19. பழி வாங்க வேண்டியவன் கொலைபாதகனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். They recover of blood and himself shall surely the murder. When he meeteth him, he shall surely him. வசனம் 20. ஒருவன் பகையினால் ஒருவனை விழத்தள்ளினாலும் பதுங்கி இருந்து அவன் சத்தத்தை தக்கதாய் அவன் மேலே ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும், but if he thrust him off, he treated off all at him by laying with that he die. வசனம் 21. அவனை பகைத்து தன் கையினாலே அடித்ததினாலும் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகன். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பழி வாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம். And in the enmity smite him with his hand that he die, he that smote him shall surely be put to death, for he is the murderer. The revengers of blood shall surely murder when he meet him. வசனம் 22. ஒருவன் பகை என்றும் இல்லாமல் சடுதியிலே ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினாலும் பதுங்கிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எறிந்ததினாலும், but if he that trust him and suddenly without humanity or have the cost upon him anything without laying of weight. வசனம் 23. அவனுக்கு
பகைஞனாயிராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் ஒரு கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினாலே அவனை காணாமல் எரிய அது அவன் மேலே பட்டதினாலும் அவன் செத்து போனாள். Had with any stone wherewith a man may die, seeing him not, and cast it upon him that he die, and was not his enemy nature showgot him herim. வசனம் 24. அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார்கள் இந்த நியாயப்படி விசாரித்து, then congregation shall and judge, but when there surely an revenger have blood according to those judgment. வசனம் 25. கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய பகைத்து ஒப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவார்கள். பரிசுத்த ஸ்தலத்தினாலே அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அவன் அதில் இருக்க கடவன். And the congregation shall deliver the salary out of the hands of the revenger of the blood, and the congregation shall restore him to the city of the refuge, whither he was filled, and he shall abide him unto the death of the high priest, which was the anointed within holy oil. வசனம் 26. ஆனால் கொலை செய்தவன் தன் ஓடிப்போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லை விட்டு வெளிப்பட்டு இருக்கும்போது, but if you surely shall at any time come without the border of the city of the refuge whither he was filled. வசனம் 27. பழி வாங்கியவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்திற்கும் வெளியே கண்டுபிடிக்கும் கொன்று போட்டால் அவன் மேலே இரத்த பழி இல்லை. And the revenger of the blood find him without the borders of the city, his refuge, and the revenger of blood and kill the he shall not be guilty of blood. வசனம் 28. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அடைக்கலாம் பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின் தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்ப போகலாம். Because he shall and have there remain in the city of the refuge until the death of the high priest. But after the death of the high priest, and salary shall return into the land of the possession. வசனம் 29. அவைகள் உங்கள் வாசஸ்தலங்களுக்கு உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதிப்பு பிரமாணமாய் இருக்க கடவுது. So these things shall be for the statute of the judgment unto you true God, your generations in all your dealing. வசனம் 30. எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தின்படி அந்த கொலைபாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரே சாட்சி கொண்டு மாத்திரம் ஒரு மனிதனை சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது. Also kill any person, the murder shall be put to death by the mouth of the witness, but one witness shall not testify against any person to the cause him to die.
வசனம் 31. சாகிறதுக்கேற்ற குற்ற சுமத்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருள்களை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். Moreover, you shall not taken in the satisfaction for the life of the martyrs, which is guilty of the death, but he shall not be surely put to the death. வசனம் 32. தன் அடைக்கலம் பட்டணத்திற்கு ஓடி போனவன் ஆசாரிய மரணமடைந்ததற்கு முன்னே நான் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருள்களை வாங்கக்கூடாது. He any shall not taken no justification for him that is fled to the city of the refuge, that he should not come again to dwell in the land until the death of the priest. வசனம் 33. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த உளைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினால் ஒழிய வேறொன்றிலும் தேசத்தில் சிந்து உண்டு. இரத்தத்திற்காக பாவ நிவிர்த்தி இல்லை. So she shall not blood the lands and wherein he had for blood it defiled the lands, and the lands and cannot be cleansed of the blood that is say therein, but by the blood of him that shed it. வசனம் 34. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். Flee not therefore the land which ye shall inhabit, wherein I dwell, for in land dwell among the children of Israel,